நேயர்களுக்கு வணக்கம். இங்க நம்ம விருச்சிக ராசியின் குலதெய்வ வழிபாடு முறைகளும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாருக்குமே என்னன்னா, குலதெய்வ வழிபாடுகள் நமக்கு செய்யறது எல்லாமே தெரியும். ஆனா, அந்த குலதெய்வத்தை எப்படி வழிபாடு பண்ணணும்? எந்த மாரி வழிபாடு பண்ணணும்? எந்த கிழமையில் வழிபாடு பண்ணணும்? இதெல்லாம் கொஞ்சம் சொல்லிக் குடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே. ஒரு சின்ன கைட் கிடைச்சா கூட நாங்க பண்ணிருவோமே. அதாவது கோயில்ல போய் தான் பண்ணணும். கோயிலுக்கு போகுறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. மாசம் மாசம் பண்ணணும். தினமும் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணணும். இப்படி நினைக்கிறவங்களுக்கு நான் இந்த பதிவு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதனால இந்த பதிவுல எல்லா ராசிகளுக்கும் சொல்லிக்கிட்டு வந்தேன். அதேபோல் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் குலதெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக ராசி பந்தபாசத்துக்குள் உட்பட்டவர்கள். ஒரு பாசம், அன்பு இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. ஆனா நான் எல்லாருக்கும் கொடுப்பேன். எல்லாரும் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி அந்த பாசத்துக்காக நான் எல்லாம் செய்ய ரெடியா இருக்கேன். அப்படிங்கிற தன்மை அதிகமாக இருக்கும். ஆனா பந்த பாசத்துக்குள்ள ராசி பந்த பாசத்தை தேடும் ராசி அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அதாவது கடக ராசி பந்த பாசத்தை வைத்திருக்கும் ராசி, வைத்திருந்து எல்லாருக்கும் கொடுக்கும் ராசி. ஆனால் விருச்சிக ராசி பந்த பாசத்தை தேடும் ராசி, தேடிக்கிட்டே இருக்குது அப்படிங்கறத எடுத்துக்கலாம். ஆனா இந்த குலதெய்வத்தில் பந்த பாசம், அன்பு எல்லாம் சேர்ந்தது என்னன்னா பெண் தான். பெண்ணால் தான் பந்தபாசம் உருவாகுது, பெண்ணால் தான் உறவு நிலை நீடிக்குது. அப்ப இந்த பெண் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவள் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அதனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பெண் தெய்வ வழிபாடு கண்டிப்பாக குலதெய்வத்தில் இருக்கும். இல்லைன்னாலும் நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படிங்கிறது முக்கியமானது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் என்னன்னா பெண்கள் சூழ உள்ள இடத்தில் குலதெய்வம் இருக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் அந்த அந்த இடத்துல ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க அப்படிங்கறத எடுத்துக்கலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கும் குலதெய்வ வழிபாட்டில் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால உங்க குலதெய்வ வழிபாட்டில் பெண் முக்கியத்துவம், உறவு நிலை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். இந்த குலதெய்வ வழிபாட்டில நம்ம எந்த கிழமையில் வழிபாடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. வியாழக்கிழமை எந்த நேரத்தில் வழிபடுவது அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமானதாக இருந்தால், வியாழக்கிழமை செவ்வாய் ஹோரை வரும் நாளில் வழிபடுவது சிறப்பாக இருக்கும். இல்லாட்டா வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் வரும் நாள் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வியாழக்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் அல்லது வியாழக்கிழமை செவ்வாய் ஹோரையிலையோ வழிபாடு தொடங்கினீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். இந்த செவ்வாய் ஹோரை வியாழக்கிழமை ராகு காலம் யமகண்டத்தை தவிர்த்த நாளில் வழிபாடுங்க. இங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராகு காலம் யமகண்டம் வேலை செய்யும். அதனால் இவங்க என்னன்னா ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தை தேர்ந்தெடுத்து உங்களுடைய குலதெய்வ வழிபாடை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது முக்கியம். ராகு காலம் யமகண்டம் எப்பவுமே பாத்தீங்கன்னா சூரிய ஒளி இருக்கிற வரைக்கும் தான் இந்த ராகு காலம் யமகண்டம் இருக்கும். சூரிய ஒளி மறைஞ்ச பிறகு ராகு காலம் யமகண்டம் கிடையாது. அப்பனா சாயங்காலத்துக்கு மேல ராகு காலம் யமகண்டம் கிடையாது. அதே மாதிரி ராகு கால யமகண்டம் காலையில ஒரு குறிப்பிட்ட அளவுல தான் இருக்கும். மற்ற நேரங்களை வழிபாடு பண்ணலாம். அப்ப இரவு நேரம் வழிபாடு பண்ணலாம். அதே சமயம் பகல் நேரத்துல ராகு கால யமகண்டம் இல்லாத நேரத்துல வழிபாடு பண்ணலாம். அப்படிங்கிறது ரெண்டு தன்மையும் இங்க கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போல் இந்த குலதெய்வ வழிபாடில் மஞ்சள் நிற பூக்களை வைத்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். அதை விட ரோஜாக்கள், விதவிதமான ரோஜாக்களை வைத்து அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணுவது சிறந்த வழிமுறையாக இருக்கும். நறுமணம் மிகுந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துவது, பன்னீர் பூ, அப்போ பன்னீர் பூ, அதுக்கு பூக்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பத்தி, சாம்பிராணி புகை இதெல்லாம் வைத்து வழிபாடு பண்ணும்போது ரொம்ப மாற்றங்களும் வித்தியாசங்களும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் பொதுவாக நீர்நிலை அருகில் இருப்பது போல் தோற்றம் கொடுக்கும். பெண்கள் நிறைந்த இடத்தில் இருக்கும். அந்த நீர்நிலை அருகில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தில் ஒரு பெண் தெய்வமும் உட்கார்ந்து இருக்கும். அந்த பெண் தெய்வம் அலங்கார பிரியையாக இருப்பாள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குலதெய்வம் எந்த கிழமையில் வழிபாடலாம்னு நான் சொல்லிட்டேன். அதே சமயம் நீங்க எந்த நாளில் வழிபடலாம் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா, நீங்க வழிபட வேண்டிய குலதெய்வ வழிபாடு தேதி பாத்தீங்கன்னா 3ஆம் தேதி, 12ஆம் தேதி, 21ஆம் தேதிகளில் வழிபடுவது சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது. இது இந்த குலதெய்வத்தை முக்கியமா எப்படி வழிபடணும்னா, கணவன் மனைவியாக சேர்ந்து இருந்து வழிபாடு பண்ணுவது சிறப்பாக இருக்கும். ஒரு ஆண் பெண் சம இதுல இருக்கிறவங்க வழிபாடு பண்ணணும். கணவன் மனைவியாக இருக்கிறவங்க அந்த வழிபாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு மனைவி இல்லை, இல்லாட்டா எனக்கு கணவன் இல்லை, நான் எப்படி என் குலதெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
கணவன் அல்லது மனைவி இல்லாதவர்கள் அந்த குலதெய்வத்துக்கு நம்மளால் முதல்ல உணவு தானமும் அப்புறம் பூக்களும் கொடுத்து காலை அதிகாலையிலே வழிபாட தொடங்கிட்டீங்கன்னா அது கணவன் இல்ல அல்லது மனைவி இல்லைங்கிறவங்களுக்கு இது சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. அதனால குலதெய்வ வழிபாடு வீட்டில் வச்சு வழிபட வேண்டியது. சிவ வழிபாடும் பார்வதி வழிபாடும் பண்ணிட்டு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடுகளை எடுத்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டுல குலதெய்வத்தை எடுத்து கும்பிட்டீங்கன்னா உங்க குலதெய்வம் முழுமையான அருள் கிடைக்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டா குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்ணலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்க குலதெய்வத்தின் முழு அனுகிரகமும் முழு பிளெஸிங்ஸும் உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நாட்களில் வீட்டுல வச்சு பண்ணும்போது எப்பவுமே பண்ற நைவேத்தியமான சக்கரை பொங்கல் நைவேத்தியம் மிக முக்கியமானது. நறுமணம் மகிழ்ந்த மலர்களை வைத்து அலங்காரம் பண்ணி பூஜைகள் பண்ணுவது சிறப்பானதாக இருக்கும். அப்புறம் 2 வகையான துணிகளை வைத்து, அதாவது ஆணுக்கு ஒரு துணி பெண்ணுக்கு ஒரு துணிகளை வைத்து வழிபாடு, அதாவது பிளவுஸு ஒரு துண்டு, அந்த மாதிரி மேல போடுற துண்டு அல்லது பிளவுஸ் ரொம்ப ஏழ்மையில் இருந்தால் அது பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு குலதெய்வத்தை அருளை பெறலாம் அப்படிங்கிறது இருக்கு. இந்த குலதெய்வம் உங்களுக்கு முழுமையான அருளும் ஆசீர்வாதம் வணங்கக்கூடிய நாள் வெகு விரைவில் இல்லை. நீங்க அழகா இதை கும்பிட்டு நிறைய மாற்றங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, விருச்சிக ராசி குடும்பத்தினில் பங்கு கணவன் மனைவி பகிர்ந்து கொடுத்து வாழக்கூடிய மிக அற்புத சக்தி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க விருச்சிக ராசி. விருச்சிக ராசி குடும்பத்திலும் அந்த மாதிரி உள்ளவங்க வாழ்ந்திருப்பாங்க. ஆனா கணவன் மனைவி என்கிற அர்த்தநாரீஸ்வர யோகத்துடன் வாழ்ந்த தம்பதிகள் அந்த குடும்பத்தில் நிறைய உண்டு. இது குலதெய்வ அருளால் மட்டும்தான் நடக்கும். ஆனால் இந்த குலதெய்வ அருளை பெற்று வளமுடன் வாழ்ந்து கணவன் மனைவி ஒற்றுமையும் வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றத்தையும் குழந்தை பேர் செல்வத்தையும் பெற்று வளமுடன் வாழ மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.